ஹாய் ஹால், வெல்கம் டு அசோகாஸ் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றிய தகவலை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம நீட்டு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் லாஸ்ட் 34 இயர்ஸாக மெடிக்கல் எக்ஸாம் ரிலேட்டடாக வேரியஸ் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. எக்ஸாம்பிள் எய்ம்ஸு, அடுத்தது ஜிப்மர், அதுக்கடுத்தது இப்போ நீட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த தேர்வுகளில் இந்த 34 ஆண்டுகளாக கேட்கப்பட்ட கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸு, அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த வீடியோவில் முதல்ல கிளாஸ் 12 இருக்கக்கூடிய பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்படின்ற டாப்பிக்கிலிருந்து நம்ம இந்த வீடியோஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது குறிப்பாக நீட்டு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வினா அப்படின்றத விட 4 மதிப்பெண்கள் அப்படின்றது தான் பார்க்கணும். ஒரு கொஷினுக்கு நமக்கு 4 மார்க்கு. இந்த 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சில பாடங்களில் செலக்டிவாக தேர்ந்தெடுத்து படித்தாக்களே நமக்கு கெமிஸ்ட்ரியில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுபோல் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு பாடப்பகுதி அப்படின்றது நமக்கு பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்படின்றது. இந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாலிமர் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக சில ஃப்ளோ சார்ட் உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு இந்த பாலிமருக்கு உண்டான கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடுகள் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த வகைப்பாடுகள் இருந்த வினாக்கள் அப்படின்றது நேரடியாக இடம்பெறும். அதில் ஃபஸ்ட்டு சோர்ஸை பேஸ் பண்ணி இந்த பாலிமர்ஸை எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பேசுவோம். சோர்ஸை பேஸ் பண்ணி பாலிமர்ஸ் அப்படின்றத 3 டைப்பாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் நமக்கு நேச்சுரல் பாலிமர். நேச்சுரல் பாலிமர்ஸ் அப்படின்றது நமக்கு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அதுக்கு நேச்சுரல் பாலிமர் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் செல்லுலோஸ், சில்க்கு, நமக்கு ஸ்டார்ச்சு, இது எல்லாமே நேச்சுரல் பாலிமருக்கு எக்ஸாம்பிள். செகண்ட் டைப் நமக்கு சிந்தட்டிக் பாலிமர், அதாவது செயற்கை பலப்படிகள் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். இவை மேன்மேடு, மனிதனால் தயாரிக்கப்படுபவை. எங்கே அப்படின்னு கேட்டால் ஆய்வகங்களில், தொழிற்சாலைகள் தயாரிக்கப்படுபவை. எடுத்துக்காட்டு பாலி எத்திலீன், பிவிசி, பாலி வினைல் குளோரைட், எக்ஸட்ரா. தேர்டு டைப் செமி சிந்தட்டிக் அப்படின்னு பேர் சொல்கிறோம். செமி சிந்தட்டிக்னா பார்ஷியலாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃபைபரை அனதர் பார்ஷியலாக சிந்தட்டிக்காக தயாரித்த பாலிமரோட கொண்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா செமி சிந்தட்டிக் பாலிமர் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு விஸ்கஸ் ரேயான், நமக்கு அதே மாதிரி செல்லுலோஸ் டை அசிட்டேட், அதே மாதிரி செல்லுலோஸ் ஜான்தேட், இது எல்லாமே நமக்கு செமி சிந்தட்டிக்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் சோர்ஸ். பாலிமருடைய செகண்ட் கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, அந்த பாலிமருக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுலர் ஃபோர்ஸஸ், கவர்ச்சி விசை எந்த வகையாக இருக்குது அப்படின்றத அடிப்படையாக கொண்டு நம்ம 4 வகையாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைப் எலாஸ்டோமர்ஸ். இந்த எலாஸ்டோமர்ஸ் அப்படின்றது நமக்கு யார் எலாஸ்டிக் பிஹேவியராக இருக்கிறவங்களுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா எலாஸ்டோமர், இல்லைன்னா ரப்பர் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருப்பாங்கனாக்கா பாருங்கள், சாஃப்ட், மிருதுவாக ஸ்டிச்சிங், இந்த ஸ்டிச்சிங் பிஹேவியர் இருக்கும், எலாஸ்டிக் போல் இருக்கும். எக்ஸாம்பிள் நியோஃப்ரீன் அப்படின்றது நமக்கு சிந்தட்டிக் ரப்பர், செயற்கை ரப்பர். பியூனா எஸ், பியூட்டாடையின் ஸ்டைரின் ரப்பர், செயற்கையான ரப்பர். பியூனா என், பியூட்டாடையின் நமக்கு நைட்ரைல்லோ ரப்பர், எலாஸ்டோமர்ஸுக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபைபரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைபர் அப்படின்றது தெரியும், இலை போல் இருக்கிற பாலிமர்ஸுக்கு என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைபர் பாலிமரில் எந்த வகையான கெமிக்கல் பாண்டிங் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்றது காணப்படும். இந்த வகையான நெகிழிகளில் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகும். இதுக்கு பொதுவாக ஹை டென்சில் ஸ்ட்ரென்த், அதிகமாக நீளும் தன்மை திறன் பெற்று இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் நைலான் 6,6, டெரிலீன் அப்படின்றது. நைலானை பொறுத்த வரைக்கும் பாலி அமைடு அப்படின்னு சொல்லுவாங்க, பாலி அமைடு அப்படின்ற பேரும். டெர்லீனை பொறுத்த வரைக்கும் பாலி எஸ்டர் அப்படின்ற பெயரும் கொடுப்பாங்க. பாலி அமைடு, பாலி எஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த தேர்டு கிளாசிஃபிகேஷன் என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். தெர்மோசெட்டிங் அப்படின்னும் பொழுது நீங்கள் வெப்பப்படுத்தும் பொழுது யாராக மாறணும்னு கேட்டால் ஹார்டாக மாறணும்.
ஹார்டாக மாறக்கூடிய தன்மையை பெற்று இருந்தால் அதுக்கு தெர்மோபிளாஸ்டிக் அப்படின்றது ஃபஸ்ட்டு சாஃப்டாக இருப்பாங்க, வெப்பப்படுத்தும் பொழுது சாஃப்டாக இருப்பாங்க. நீங்கள் கூல் பண்ணும் பொழுது ஹார்டாக மாறுவாங்க, அவங்களுக்கு வந்து தெர்மோபிளாஸ்டிக்கு. இதை என்ன பண்ணலான்னாக்குல ரீமோல்டடு, மீண்டும் நமக்கு வேணுன்ற வடிவத்தில் மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பாலித்தீனு, பிவிசி, பாலிஸ்டைரீனு, இது எல்லாமே தெர்மோபிளாஸ்டிக்கு. தெர்மோசெட்டிங் அப்படின்றது தான் நம்மளால் என்ன பண்ணணும்னா ஹீட் பண்ண அகைன் என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஹார்டாக தான் இருக்கும். அது வந்து இன்ஃபியூசபிள் அப்படின்னு சொல்லுவோம், உருகும் தன்மையே கிடையாது. இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் அதிகமாக கேட்கக்கூடியது யாருன்னு கேட்டால் அந்த பேக்லைட் அப்படின்றது அதிகமான போட்டித் தேர்வுகளில் கேட்குறாங்க. யார் அப்படின்னு கேட்டால் தெர்மோசெட்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நமக்கு பேக்லைட்டு, அதே மாதிரி மெலமைன் அப்படின்னு சொல்கிறோம். மெலமைன் அப்படின்றது ஃபீனால் ஃபார்மால்டிகைடுடைய ரெசின். அதே மாதிரி பேக்லைட் அப்படின்றது நமக்கு ஃபீனால் ஃபார்மால்டிகைடு இருக்கக்கூடிய ஒரு வகையான ரெசினாக இருப்பாங்க. மெலமைன் ஃபார்மால்டிகைடுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, மெல்மேக் அப்படின்ற பெயரும் கொடுப்பாங்க. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், தேர்டு கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணினா மோட் ஆஃப் சிந்தசிஸ், எந்த வகையில் இந்த பாலிமர் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம 2 வகையாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அடிஷன் பாலிமர்ன்றது செயற்கை பலப்படிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மோனோமரும் இன்னொரு மோனோமரையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் பொழுது நமக்கு எந்த விதமான லாஸும் இருக்கக்கூடாது. வித்தவுட் எலிமினேஷன் ஆஃப் பை ப்ராடக்ட், எந்த விதமான துணை விளைபொருட்களும் வந்து இந்த குறிப்பிட்ட நிகழ்வின் போது வெளியேறக்கூடாது. அது போன்ற இருக்கக்கூடியதுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா அடிஷன் பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக அந்த அடிஷன் பாலிமர்ன்றதுக்கு செயின் குரோத் அப்படின்ற ஒரு பேரும் சொல்லுவாங்க. செயின் குரோத், ரொம்ப லென்த்தியான செயின் ஃபார்மேஷன் ஆகிட்டே போகும். எக்ஸாம்பிள் வந்து பாலித்தீனு, பிவிசி, டெஃப்லான், இதெல்லாமே நம்ம அடிஷனுக்கு எக்ஸாம்பிள். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க கண்டென்சேஷன், இதற்கு தமிழில் வந்து குறுக்கு பலப்படி அப்படின்ற பேரும் சொல்லுவாங்க. குறுக்கு பலப்படி. கண்டென்சேஷன் அப்படின்னும் பொழுது நமக்கு எலிமினேஷன் வந்து நடக்கும். யார் எலிமினேட் ஆகுவாங்கனாக்கா ஸ்மால் மாலிகூல்ஸ், இல்லைனா சிம்பிள் மாலிகூல்ஸ் வந்து எலிமினேட் ஆகுவாங்க. இந்த சிம்பிள் மாலிகூலுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், அமோனியா, இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆகலாம். கண்டென்சேஷன் பாலிமருக்கு எக்ஸாம்பிள் வந்து நைலான் 6,6, பாலிஎஸ்டர், இதெல்லாம் நம்ம உதாரணம் சொல்கிறோம். நமக்கு லாஸ்ட் டைப்பு நமக்கு ப்ரிப்ரேஷன்ஸு, அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டட். கொஷின் நம்பர் 1 பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஏ நேச்சுரல் பாலிமர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இருக்கிறதுல யார் வந்து இயற்கையான பாலிமர்? சிஸ் 1,4 பாலி ஐசோப்ரின், பாலி பியூட்டாடையின் ஸ்டைரீனு, பாலி பியூட்டாடையின் அக்ரிலோநைட்ரைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நேச்சுரல் பாலிமர் அப்படின்றது ஐசோப்ரின். அதுவும் என்ன ஐசோப்ரின் என்னக்கல சிஸ் 1,4 ஐசோப்ரின் அப்படின்றது மறந்துடாதீங்க. சிஸ் 1,4 ஐசோப்ரின் அப்படின்றது தான் வந்து நேச்சுரல் பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் பாலிமரில் இருக்கக்கூடிய ஐசோமெரிசத்தில் என்ன லிங்கேஜ் இருக்காங்கன்னாக்கல சிஸ்ஸு. இன்கேஸ் இதே பாலிமரில் சிஸ்ஸுக்கு பதிலாக நமக்கு யார் இருந்தாங்கன்னா டிரான்ஸ் அப்படின்றது 1,4 ஐசோப்ரின் யூனிட் இருந்தாங்கன்னா, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கனாக்கல குட்டா பர்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேர் சொல்கிறாங்கனாக்கல குட்டா பர்ச்சா அப்படின்னு பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ சிஸ் பாலிமருக்கு என்ன பேர் கொடுக்குறோம், டிரான்ஸ் பாலிமருக்கு என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்றத மறந்துடாதீங்க. சிஸ்ஸுக்கு நம்ம சொல்லியாச்சு, இந்த பேரை கொடுக்குறோம். பாலி ஐசோப்ரின் யூனிட் இருக்காங்க, 1,4 இருக்காங்க. டிரான்ஸ் இருக்கிறதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்னாக்கல குட்டா பர்ச்சா. ஸோ குட்டா பர்ச்சா அப்படின்றது என்ன பாலிமர் யூனிட்னா டிரான்ஸ் பாலிமர் யூனிட். இது வந்து நேச்சுரல் பாலிமரில் இருக்கக்கூடியது அப்படின்றத பார்த்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 2 போகும். The polymer that is used as a substitute for wool in making commercial fiber. நமக்கு ஃபைபர் டைப் ஆஃப் பாலிமர் யார் அப்படின்றது தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபைபர் நம்ம இப்போ தான் பார்த்தோம். பாலிமருடைய கிளாசிஃபிகேஷன்ஸில் ஃபைபருக்கு 2 பேர் தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். யார் யார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கல இங்கே இருக்கக்கூடிய நைலானும் இங்கே பாலி அக்ரிலோ நைட்ரைல் என்ன, இந்த 2 தான் பார்த்தோம். இது 2ல் யாரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கம்பளி துணிகளோட நம்ம யாரை பயன்படுத்துகிறோம்னாக்கல
பாலி அக்ரிலோநைட்ரைல் அப்படின்னு பேர் சொல்லலாம். இல்லைன்னா இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்னாக்கா அக்ரிலான் அப்படின்ற பேரும் பயன்படுத்துகிறோம். பாலி அக்ரிலோநைட்ரைல் அல்லது என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா அக்ரிலான் அப்படின்ற பெயரும் பயன்படுத்துகிறோம். இது பொதுவாக எங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாக்கல கமர்ஷியல் உள்ளு தயாரிக்கக்கூடிய ஃபைபர் கூட இவற்றை யூஸ் பண்ணுறோம். கொஷின் நம்பர் 3 பார்ப்போம். பாருங்கள், ரிகார்டிங் கிராஸ் லிங்க்டு ஆர் நெட்வொர்க் பாலிமர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் யார் கொடுத்துருக்காங்க? இந்த கிராஸ் லிங்க்டு இல்லைன்னா நெட்வொர்க் பாலிமருக்கு பொதுவாக என்ன பேர் சொல்லணும்னாக்கல நமக்கு இந்த கண்டென்சேஷன் அப்படின்றத நடக்கும். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பாண்டிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கெமிக்கல் பாண்டிங் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கல இந்த தே கண்டைன் கோவேலண்ட் பாண்டு பிட்வீன் வேரியஸ் லீனியர் செயின். நமக்கு பாலிமர் அப்படின்னு வரும் பொழுது அதில் எக்ஸிஸ்ட் ஆகிறது கோவேலண்ட் பாண்டு தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக ஆர்கானிக் அப்படின்னும் பொழுதே கோவேலண்ட் பாண்டு தான் இருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தே ஆர் ஃபார்ம்டு பை அண்ட் ட்ரை ஃபங்க்ஷனல் மோனோமர். இது கரெக்டு. நமக்கு கண்டென்சேஷன் பாலிமர் தான் நெட்வொர்க் பாலிமருக்கு ரீசனாக இருக்காங்க. கண்டென்சேஷன் அப்படின்றது நடக்கும் பொழுது நமக்கு ஸ்மால் மாலிகூல்ஸ் வந்து லாஸ் ஆகுறாங்க. யார் பார்த்தோம்? வாட்டரு, HCl, அமோனியா, இது போன்ற மாலிகூல்ஸ் வந்து வெளியே போகுது. இப்போ வாட்டர், அமோனியா, HCl போன்ற மாலிகூல்கள் வந்து வெளியே போனோம்னா அங்கே கம்பல்சரி என்ன இருக்கணும்? நமக்கு பை ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றது இருக்கணும். அதனால் இதுவும் நமக்கு கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 3 பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து பேக்லைட் அண்டு மேலமைன். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கண்டென்சேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இல்லைன்னா தெர்மோசெட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கொடுத்தோம். தெர்மோசெட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேக்லைட் அண்டு மேலமைன். இதுவும் சரிதான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தே கண்டைன் ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் இன் தர் பாலிமர் செயின் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கிராஸ் லிங்க்டு உருவாகும் பொழுது யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்றது மட்டும் இங்கே நமக்கு ராங்கு. பொதுவாக இதெல்லாம் என்ன பண்ணுனாக்கல பிரிட்டைல் அப்படின்ற ஒரு பிஹேவியர் இருக்கும். உடையக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருப்பாங்க. அதனால் இது வந்து எப்படி காணப்படும் அப்படின்னு கேட்டாக்கல ஸ்லைட்லி வீக் அப்படின்றதா நமக்கு காணப்படும். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ராங்கு வந்து ஆப்ஷன் டி. தே கண்டைன் ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் இன் தேர் பாலிமர் செயின் அப்படின்றது ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்றது தவறு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 பாருங்கள். which of the following structure represented by nylon 6,6 polymer? இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நைலான் 6,6. இந்த நைலான் 6,6ன்றது யாருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டால் கண்டென்சேஷன் பாலிமர் தான் இது. இந்த கண்டென்சேஷன் பாலிமர் அப்படின்றது உருவாகணும்னா, குறிப்பாக நைலான் உருவாகணும்னா நமக்கு யார் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருப்பாங்க. அதுவும் டைகார்பாக்சிலிக் ஆசிட் இருப்பாங்க. கூடவே ஒரு அமீன் அப்படின்றது இருக்கணும். இதில் 6,6ன்றது கார்பனுடைய நம்பர். ஸோ இங்கே கிவன் ஆப்ஷன்ஸில் நீங்கள் பாருங்கள், கார்பாக்சிலிக் குரூப் இருக்கணும், அமீன் குரூப் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் இடையில் லிங்கேஜ் வந்து நமக்கு அமைடு அப்படின்ற லிங்கேஜ் NHC+O. இந்த அமைடு லிங்கேஜ் அப்படின்றது இருக்கணும். அப்படி இருந்தால் அது நைலான் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ கிவன் ஆப்ஷனில் எங்கே அமைடு லிங்கேஜ் இருக்குதுன்னு பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து அமைடு லிங்கேஜ் அப்படின்றதே கிடையாது. அதனால் ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட்டு பி பாருங்கள், இங்கேயும் நமக்கு என்ன லிங்கேஜ் கிடையாதுன்னா அமைடு அப்படின்ற லிங்கேஜ் கிடையாது. அதனால் பியும் கிடையாது. சி இருக்கான்னாக்கில் பாருங்கள், சியை பொறுத்த வரைக்கும் குளோரின்ன்றது இருக்குது. குளோரின் நமக்கு பாலிமரில் நைலானில் வரவே வராது. அதனால் இதுவும் நமக்கு ராங்கு. நமக்கு கிவன் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் CO NH என்ன இருக்காங்கனாக்கில் நமக்கு அமைடு லிங்கேஜ் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. அதனால் கிவன் ஆப்ஷன்ஸுக்கு நமக்கு கரெக்டே இது தான். சார் இந்த 6,6 என்னென்னா பாருங்கள், இங்கே இருக்கிறது நமக்கு இது யார் இருக்காங்க? CH2, இங்கே ஒரு CH2. எத்தனை கார்பன்? 2 கார்பன். எத்தனை டைம் இருக்காங்க? 2 டைம்ஸ். ஸோ இங்கே 4 கார்பன், இது 5th கார்பன், இது 6th கார்பன். 6 கார்பன் இங்கே இருக்குது. அதனால் இங்கே 6 கார்பன். இங்கே பாருங்கள் நமக்கு CH2 எத்தனை டைம்ஸ் இருக்காங்க? 6 டைம் இருக்காங்க. அதனால் நைலான் 6,6 அப்படின்றது இதுதான். பொதுவாக இது உருவாகிறது எங்கேருந்து உருவாகிறாங்க அப்படின்னு கேட்டாக்க நமக்கு அடிபிக் ஆசிட் அப்படின்றதை எடுத்துக்குவாங்க. ஞாபகம் வச்சுக்க, நைலான் 6,6க்கு வந்து உருவாகுவதற்கு அடிபிக் ஆசிட்
ப்ளஸ் இது கூட யாரை யூஸ் பண்ணுவாங்கனாக்கா எக்ஸாமெத்திலின் டையமீன், எக்ஸாமெத்திலின் டையமீன் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நைலான் 6,6 அப்படின்றத நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. நேச்சுரல் ரப்பர் அப்படின்றது யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் நேச்சுரல் ரப்பர், அகைன் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஃபஸ்ட்டு கொஷின்ஸே இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கனாக்கா சிஸ் ஐசோப்ரின் யூனிட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆல்டர்னேட் சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆல்டர்னேட்டு சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்றது நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் ஆப்ஷன் ஏ வந்து வராது. அதே மாதிரி ரேண்டம் சிஸ்ஸு ட்ரான்ஸ்ன்றதே இருக்காது அப்படின்னாச்சு. அதனால் ட்ரான்ஸ்ன்றது வரவே வராது. பாருங்கள், ஆள் வந்து சிஸ்ஸு கான்ஃபிகரேஷன், ஆள் வந்து ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன். நாம் இப்போ தான் சொன்னோம் ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா அதுக்கு தான் குட்டா பர்ச்சா அப்படின்னு சொன்னோம். ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா அதுக்கு குட்டா பர்ச்சா அந்த பாலிமர் பேர். நமக்கு சிஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா நேச்சுரல் ரப்பர் இல்லைன்னா பாலி ஐசோப்ரீன் அப்படின்னு பேர் சொல்கிறோம். பாலி ஐசோப்ரீன் அப்படின்ற பாலிமர் சரியானது. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. which one of the example of thermosetting polymer, யார் வந்து தெர்மோசெட்டிங் பாலிமருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை ஜஸ்ட் அந்த மோனோமரை வச்சே நம்ம சொல்ல முடியும் தெர்மோசெட்டிங்க்கு யார் எக்ஸாம்பிள் அப்படின்றது. ஓகே, நமக்கு கொஸ்டின் நம்பர் 6க்கு இந்த தெர்மோசெட்டிங் பாலிமருக்கு உண்டான எக்ஸாம்பிள் கிவன் ஆப்ஷன்ஸை பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே யார் இருக்காங்கன்னா குளோரின் இருக்குது. குளோரின் இருக்கிறது நமக்கு இது வந்து பாருங்கள் டபுள் பாண்ட் இருக்குது. இது எந்த பாலிமர் ஃபார்மேஷன் ஆகுனாக்கா லீனியர் செயின் பாலிமர் அப்படின்றது தான் உருவாகும். லீனியர் செயின் பாலிமர் அப்படின்றது உருவாகும். அடுத்தது இங்கே பி இருக்குது பாருங்கள். இது வந்து எத்தில் குளோரைடு. இது பொதுவாக யாரை உருவாக்குறதுக்குனாக்கா பிவிசி பாலிவினைல் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. இது வந்து நமக்கு தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து தெர்மோ பிளாஸ்டிக்னு சொன்னோம். அடுத்தது பாருங்கள், இது இந்த 6 இதை வச்சே நீங்கள் சொல்லிடலாம். இங்கே 6 பாருங்கள், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு 4. இது வந்து நைலான் 6,6 நைலான் 6,6க்கு உண்டான மோனோமர். இது நைலான்ன்றது நமக்கு தெரியும் ரப்பரு. அது வந்து தெர்மோசெட்டிங் அப்படின்றது கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்கள், டி வந்து சரியான ஆன்சர். தெர்மோசெட்டிங்கு யார் உருவாகிறதுனா இது ஃபீனாலும் ஃபார்மால்டிகைடும் சேர்ந்து உருவாகிறது. மறந்துடாதீங்க, ஃபீனாலும் ஃபார்மால்டிகைடும் சேர்ந்து உருவாகிறது. இது பொதுவாக ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னு கேட்டால் நோவாலாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் செயின் இருந்ததுன்னா நோவாலாக் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் செயின் இருந்ததுன்னா அதுக்கு நோவாலாக். இதுவே வந்து கிராஸ் லிங்க்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பேக்லைட். கிராஸ் லிங்க்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பேக்லைட். இதில் பேக்லைட் அப்படின்றது தான் நமக்கு தெர்மோசெட்டிங் பாலிமர் யாருன்னா இது ஆப்ஷன் ஏ யார் சார்னாக்கல இது வந்து நியோப்ரீன் அப்படின்ற ஒரு ரப்பர். நம்ம சொன்னோம் நியோப்ரீன் அப்படின்றது சிந்தட்டிக் ரப்பர், செயற்கை ரப்பர். செயற்கை ரப்பருக்கு உண்டான எடுத்துக்காட்டு நியோப்ரீன் அப்படின்றது. ஸோ கிவன் ஆப்ஷன் பிரகாரம் நமக்கு தெர்மோசெட்டிங்க்கு யார் சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் டி வந்து சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். கேப்ரோலாக்டம் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்ரோலாக்டம் அப்படின்றது ஒரு அமினோ ஆசிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்ரோலாக்டம் அப்படின்றது ஒரு அமினோ ஆசிட்டு. இந்த அமினோ ஆசிட்லேருந்து யாரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நைலான் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நைலான் அப்படின்றது ஆப்ஷனில் இங்கே 2 தான் இருக்குது. ஒன்றா நைலான் 6,6 இருக்கணும், அல்லது நமக்கு
நைலான் 6,6 இருக்கணும் அல்லது நமக்கு நைலான் 6 அப்படின்றதா வரணும். நமக்கு நைலான் 6,6 உருவாகணும்னா அடிபிக் ஆசிட்டும் யாரும் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எக்ஸாமெத்திலின் டையமினும் இருக்கணும். இதுக்கு நமக்கு நைலான் 6 அப்படின்றது சரியானது. கேப்ரோலாக்டம் அப்படின்றது உருவாகணும்னா நைலான் 6 அப்படின்றது நமக்கு கிடைக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து யாருக்கு உண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா கேப்ரோலாக்டம் அப்படின்றதுலேருந்து உருவாகிறது. டெர்லின்னு டெஃப்லான் அப்படின்றது நமக்கு ஒரு வகையான பாலிமர். டெஃப்லான் அப்படின்றது எங்கேருந்து உருவாகுனாக்கல டெட்ராஃப்ளூரோ எத்திலீன் அப்படின்றதுலேருந்து. டெஃப்லான் அப்படின்றது டெட்ராஃப்ளூரோ எத்திலீன். டெர்லின் இல்லைன்னா டெர்லின் அப்படின்றது கிடைக்கிறது அப்படி நமக்கு எங்கேருந்து அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு வகையான கண்டென்சேஷன் பாலிமர் நமக்கு கிடைக்கும். டெர்லின்ன்றது கண்டென்சேஷன் பாலிமர். யார் எடுத்துக்கோன்னா எத்திலீன் கிளைக்காலும் டெரிப்தாலிக் ஆசிட்டும் எடுத்துக்குவோம். டெர்லின் கிடைக்கிறப்ப எத்திலீன் கிளைக்காலும் டெரிப்தாலிக் ஆசிட்டும் வந்து எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 கம்ப்ளீட்டட். 8 பார்ப்போம். 8 பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கானிக் காம்பவுண்ட் பாலிமரைஸ் டு ஃபார்ம் பாலிஎஸ்டர் இல்லைன்னா டெக்ரான். இந்த பாலிஎஸ்டர் அப்படின்றது பாலிமர் ஃபார்மேஷன் ஆகும். இல்லைனா அந்த பாலிஎஸ்டருக்கு இன்னொரு பேரும் கொடுக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டாக்கல டேக்ரான் அப்படின்றதும் கிடைக்கணும். டேக்ரான் அப்படின்றது எப்போ நமக்கு உருவாகும் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம். எத்திலீன் கிளைக்காலும் டெரிப்தாலிக் ஆசிட்டும் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரோப்பலீன் கொடுத்துருக்காங்க, பாரா நமக்கு டையால் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பென்சினில் டையால் பாரா பொசிஷனில் இருக்கிறது நமக்கு இது கிடையாது. பென்சாயிக் ஆசிட்டு எத்தனால் கொடுத்துருக்காங்க, இதுவும் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சி யார் கொடுத்துருக்காங்க, டெரிப்தாலிக் ஆசிட்டு எத்திலீன் கிளைக்கால். ஸோ ஒரு டையால் டைகார்பாக்சிலிக் ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டை ஆல்கஹால் டையால்ஸ் இருக்கணும், கூடவே வந்து ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டெரிப்தாலிக் ஆசிட். டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்றது இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது தான் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு பாலிஎஸ்டர் அல்லது டேக்ரான் அப்படின்ற பேரை வந்து சொல்கிறோம். இதை பார்த்துக்கோங்க. பென்சாயிக் ஆசிட்டு நமக்கு திரும்ப இது டையால் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, இதுவும் நமக்கு கிடையாது. பென்சாயிக் ஆசிட்ன்றது மோனோகார்பாக்சிலிக் ஆசிட், நமக்கு டைகார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கணும். இது வந்து பெஸ்ட்டாக யாருக்கு எக்ஸாம்பிள்னா இது வந்து ஒரு கண்டென்சேஷன் பாலிமருக்கு எக்ஸாம்பிள். கண்டென்சேஷன் பாலிமர் நம்ம முன்னாடியே சொன்னோம். கண்டென்சேஷன்னா பை ஃபங்க்ஷனல் இல்லைன்னா ட்ரை ஃபங்க்ஷனல். இங்கே பாருங்கள் ஆசிட்ன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், இங்கே ஆல்கஹால் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அதனால் கண்டென்சேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கொஷின் நம்பர் 9 பாருங்கள். நைலான் அப்படின்றது யாருக்கு எக்ஸாம்பிள்? ஃபஸ்ட்டுலே நம்ம பார்த்துட்டு வந்தோம். நைலான்ன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பாலி அமைடு. ஸோ நைலான்ன்றது பாலி அமைடுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாருங்கள். பாலித்தீன் அப்படின்றது பிவிசி, பாலி வினைல் குளோரைடு இருந்தால் அது வந்து பாலித்தீனுக்கு எக்ஸாம்பிள். பாலிஎஸ்டர் இப்போ தான் பார்த்தோம். பாலிஎஸ்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் சொல்கிறோன்னாக்கல டேக்ரான். டேக்ரான் அல்லது டெர்லின். டெர்லின் அப்படின்றது நமக்கு பாலிஎஸ்டர். பாலிசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஸ்டார்ச் அல்லது செல்லுலோஸ். இது ரெண்டுமே பாலி சாக்ரைடுக்கு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. விச் இஸ் த மோனோமர் ஆஃப் நியோஃப்ரீன் ஆஃப் தி ஃபாலோயிங். இப்போ தான் பேசணும். நியோஃப்ரீன் அப்படின்ற ரப்பர் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஐசோப்ரீன் அப்படின்னு கேட்டால் நமக்கு யார் இருக்கணும்னா மித்தைல் குரூப் இருக்கணும். நியோஃப்ரீன் அப்படின்னும் பொழுது நமக்கு குளோரின் இருக்கணும். கிவன் ஆப்ஷன்ஸில் நியோஃப்ரீனுக்கு குளோரின் அப்படின்றது மோனோமராக இருக்கணும். எந்த ஆப்ஷன்ஸில் குளோரின் இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணி அப்படின்னாக்கல உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு. நமக்கு ஆப்ஷன் ஏவில் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். நமக்கு பியூட்டேன் அப்படின்ற செயினில் குளோரின் அட்டாச் ஆகிருக்கிறது இந்த ஒரே ஒரு இடம் தான். அதனால் இதுதான் வந்து நியோஃப்ரீனு. இதே பியூட்டேன் செயினில் குளோரினுக்கு பதிலாக நமக்கு யார் அட்டாச் ஆயிருந்தோம்னா மீத்தைல் குரூப் அட்டாச் ஆகியிருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா ஐசோப்ரீன். ஸோ இங்கே யார் இருக்காங்க, மீத்தைல் குரூப் இருக்காங்க. அதனால் இது யாராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஐசோப்ரீன் இல்லைன்னா நேச்சுரல் ரப்பர். ஐசோப்ரீன் இது வந்து நேச்சுரல் ரப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அகைன் இங்கேயும் ரிவைஸ் பண்ணிக்காங்க. நேச்சுரல் ரப்பர் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ஜாமெண்ட்ரியாக இருக்குன்னா சிஸ் ஐசோமராக இருக்கும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். கொஸ்டின் நம்பர் 11. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கண்டென்சேஷன் பாலிமர்.
எது வந்து கண்டென்சேஷன் பாலிமருக்கு உதாரணம் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது மட்டும் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு அடிஷன் பாலிமராக இருக்க போகிறாங்க. அடிஷன் பாலிமருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா இங்கே இருக்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு முன்னாடி கேள்வி பார்த்துட்டு வந்தோம். நம்ம யாருன்னா ரப்பர் பார்த்தோம். ரப்பர் வந்து யாருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டால் அடிஷன் பாலிமருக்கு எடுத்துக்காட்டு. நியோஃப்ரீன் அப்படின்றது மெலமைனாக இருக்கட்டும், கிளெப்டாலாக இருக்கட்டும், டேக்ரான், இது எல்லாமே கண்டென்சேஷன் பாலிமருக்கு உதாரணம். நியோஃப்ரீன் அப்படின்றது மட்டும் நமக்கு அடிஷன் பாலிமருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 11க்கு அடிஷன் பாலிமர், இது மட்டும் அடிஷன் பாலிமர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பாலிமர்ஸை பற்றி. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ், பொய்யான தகவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் சில்க் அப்படின்றது டிரைவ்டு ஃப்ரம் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டு தான். ஆர்டிஃபிஷியல் சில்க்குக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா நம்ம ரேயான் அப்படின்னு பேர் சொல்கிறோம், அல்லது விஸ்கஸ் ரேயான் அப்படின்னு பேர் கொடுக்குறோம் ஆர்டிஃபிஷியல் சில்க்குக்கு. அடுத்தது ஆப்ஷன் 2 பாருங்கள். நைலான் 6,6 அப்படின்றது எக்ஸாம்பிள் ஆஃப் எலஸ்டோமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைலான் 6,6 அப்படின்றது எலஸ்டோமரா அப்படின்னா அது வந்து நமக்கு தவறு. நைலான் 6,6ன்றது எலஸ்டோமருக்கு நாம் பார்க்கல, நாம் பார்த்தோம் கிளாசிஃபிகேஷன் சோர்ஸை பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். சோர்ஸை அடுத்தது ஃபோர்ஸ் விசையை பேஸ் பண்ணி பார்த்தோம். விசையை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு எலஸ்டோமர் ஃபைபர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ நைலான் 6,6 அப்படின்றது நமக்கு ஃபைபர் டைப் ஆஃப் லீஃப் பார்த்துக்காங்க. அடுத்தது 3rd பாயிண்ட் பாருங்கள். த ரிப்பீட்டிங் யூனிட் இஸ் நேச்சுரல் ரப்பர் ஐசோப்ரீன். இது நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. ஐசோப்ரீனில் நமக்கு ரிப்பீட்டிங் யூனிட் யார் தான் இருக்காங்கனாக்கா நேச்சுரல் பாலிமர் ஐசோப்ரீன். போத் ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். இதுதான் என்ன சொன்னோம், பாலிசாக்ரைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டார்ச் அண்டு குளுக்கோஸுக்கு என்ன பேர் சொல்கிறோம், பாலிசாக்ரைடு பாலிமர் அப்படின்னு பெயர் கொடுக்குறோம். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. ஆஃப் தி ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் கிளாசிஃபைட் as a பாலிஎஸ்டர் பாலிமர்? பாலிஎஸ்டர் பாலிமருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா நமக்கு பாலிஅமைடு, பாலிஎஸ்டர் இதுதான் பொதுவாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு பாலிஅமைடுக்கு நைலான் அப்படின்றத பார்த்துருக்கோம். இங்கே பாலிஎஸ்டர் கேட்டிருக்காங்க. பாலிஎஸ்டருக்கு நமக்கு டெர்லின் தான் எக்ஸாம்பிள். பாலிஎஸ்டர் இது நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கூட பார்த்தோம். நமக்கு இதில் இருக்கக்கூடிய பாலி எஸ்டர் இல்லைன்னா டெர்லின், இல்லைன்னா இன்னொரு பேர் கொடுத்தோம் என்ன அப்படின்னா டேக்ரான். இதுக்கு உண்டான மோனோமர் யார் பார்த்தோம்னாக்கா எத்திலீன் கிளைக்கால் இருக்கணும். எத்திலீன் கிளைக்கால் அப்படின்ற மோனோமர் இருக்கணும். எத்திலீன் கிளைக்கால் பிளஸ் டெரிப்தாலிக் ஆசிட் இருக்கணும். டெரிப்தாலிக் ஆசிட் அப்படின்றது இருக்கணும். இந்த டெரிப்தாலிக் ஆசிட்ன்றது நமக்கு ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட்க்கு இது வந்து எக்ஸாம்பிள். எத்திலீன் கிளைக்கால் வந்து ஒரு டையாலுக்கு எக்ஸாம்பிள். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். இது என்ன டைப் ஆஃப் பாலிமரைசேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுனால கண்டென்சேஷன். தமிழ் வந்து சேர்க்கை பலப்படி அல்லது குறுக்கு பலப்படி. தமிழ் வந்து குறுக்கு பலப்படி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14க்கு போவோம். விச் இஸ் த மோனோமர் ஆஃப் நியோப்ரீன்? நமக்கு ஐசோப்ரீன்னாக்கா குளோரின் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஐசோப்ரீன் அப்படின்னும் பொழுது மெத்தில் குரூப் இருக்கணும். நியோஃப்ரீன் அப்படின்னும் பொழுது நமக்கு குளோரின் இருக்கணும். குளோரின் இருந்தாங்கன்னா அது வந்து நமக்கு கரெக்டு. கிவன் ஆப்ஷன்ஸில் எங்கே குளோரின் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நமக்கு எந்த ஆப்ஷன்ஸில் இருக்காங்கனாக்கா ஒரே ஒரு ஆப்ஷன்ஸில் தான் இங்கே இருக்குது. எதில் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏவில் தான் இருக்காங்க. இந்த இடத்துல என்ன இருக்கணும்னா டபுள் பாண்ட் இருக்கணும். டபுள் பாண்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு,
4th. ஸோ 1,3 யார் இருக்கான்னாக்கல பியூட்டாடைன் கூட குளோரோஃப்ரீன் இருக்கணும். குளோரின் இருந்தால் அதுக்கு நியோஃப்ரீனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. குளோரின் இருந்தால் நியோஃப்ரீன். இதே எடுத்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். மெத்தில் குரூப் இருந்தாங்கன்னா இது இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்னா ஐசோப்ரீன். ஐசோப்ரீன். இந்த நியோஃப்ரீனுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம். குளோரின் அப்படின்றது மோனோமராக இருக்கிறதுனால அதுக்கு குளோரோப்ரீன். குளோரோப்ரீன் அப்படின்ற பெயரும் பயன்படுத்தலாம். Question number 15. Structure of some common polymers are given. Which one not correctly represented? ஒரு 4 பாலிமரை கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணலை, சரியாக மேட்ச் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏவை பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியோஃப்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நியோஃப்ரீன் அப்படின்றது நமக்கு டபுள் பாண்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பாருங்கள். நமக்கு பியூட்டாடைன் இருக்கணும், 4 கார்பன் இருக்கணும். இது கார்பன் 1, கார்பன் 2, கார்பன் 3, கார்பன் 4, கார்பன் 5. 5ல் பாலிமர் செயின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. எந்த கார்பன் வரணும்? 4th கார்பன் N. இது கொடுத்துருந்தாங்கனாக்கா சரி. ஸோ இது வந்து நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. டெர்ரின் கொடுத்துருக்காங்க. டெர்ரின் அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, பாருங்கள், ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கணும். இங்கே வந்து ஒரு CO வச்சு, இந்த பக்கம் ஒரு CO வச்சு, ஒரு எத்திலின் கிடைக்காது. இங்கே ஒரு O, இங்கே இருக்கக்கூடிய O. இந்த லிங்கேஜுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோன்னா எஸ்டர் லிங்கேஜ். RCOO இங்கே இருக்கிறதுக்கு R. இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? எஸ்டர். அதுக்கு தான் இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? பாலிஎஸ்டர். டெர்ரின். இது சரி தான். நைலான் 6,6 பாருங்கள். இங்கே CH2 எத்தனை கார்பன்? 6 கார்பன். இங்கே CHல் எத்தனை கார்பன்? 4. இங்கே ஒரு CO, இங்கே ஒரு CO, நமக்கு 6. இந்த லிங்கேஜுக்கு என்ன பேர் சொல்கிறோம்னா பாலிஅமைடு. பாலிஅமைடு அப்படின்னு பேர் கொடுக்குறோம். அடுத்தது டெஃப்லான். டெஃப்லான் அப்படின்றது டெட்ராஃப்ளூரோ எத்திலீன். நமக்கு டெட்ராஃப்ளூரோ எத்திலீன் CF2 டபுள் பாண்டு CF2. இந்த டெட்ராஃப்ளோரோ எத்திலீனை வந்து பாலிமரைசேஷன் பண்ணும்பொழுது நமக்கு டெஃப்லான் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதுவும் சரி தான். ஸோ கிவன் ஆப்ஷன்ஸில் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு ஸ்ட்ரக்சர் வந்து நியோஃப்ரீன். இங்கே என்ன இருக்குன்னாக்கல நமக்கு குளோரோஃப்ரீன். பியூட்டாடைன் 1,3 பியூட்டாடைனில் குளோரின் வந்து நமக்கு செகண்ட் பொசிஷன். அது கரெக்டாக தான். ஆனால் பியூட்டாடைன் 4 கார்பனுக்கு பதிலாக 5 கார்பன் இருக்குது. இந்த கார்பன் எல்லாம் இருந்திருந்தால் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த பாலிமர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 34 இயர்ஸில் 30 கொஷின்ஸு கேட்டுட்ருக்காங்க. 30 வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதில் 15 கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்ட் 1ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அனதர் 15 கொஷின்ஸு பார்ட் 2ல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐ திங்க் இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டாபிக், இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு வாட்சிங்.